children. வாதாபி கணபதி பஜேஹம். இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. கச்சேரியில ஃபர்ஸ்ட் பாடுவா பிள்ளையார் மேலவள். வாதாபி கணபதி. எஸ், இன்னைக்கு வாதாபிலேருந்து கணபதி கொண்டு வந்தவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் 63 நாயன்மார்கள் ஒருத்தர். பல்லவ சேனாதிபதியா இருந்தார். சிவனடியார்களுக்கு தொண்டர்களுக்கு தொண்டு பண்ணா சிறு தொண்ட நாயனார். நாம இந்த கும்பகோணம் ஆயிரம் பக்கம் போனோம்னா இன்னும் நிறைய கோவில்கள், கும்பேஸ்வரர், சாரங்கபாணி, சக்கரபாணி, ராமசாமி, உப்பிலியப்பன், திருநாகேஸ்வரம், நவகிரக கோயில் எல்லாமே சுற்றி தான் இருக்கு. திருக்கரகாவூர், ஊத்துக்காடு, திருப்புகலூர், அம்பை மாகாணம், திருமருகல், திருச்செங்காட்டங்குடி. சிறுதொண்ட நாயனார் திருச்செங்காட்டங்குடியில தான் பிறந்தார். நிறைய ஊர்களுக்கு காரண பேர். விநாயக பெருமானும் கஜமுகாசுரன், யானை முகம் கொண்ட அசுரனுக்கும் சண்டை. அங்க ஒரே ரத்த வெள்ளமா இருந்தது. அதனால செங்காடா இருந்தது செங்காட்டங்குடி. அசுரனை அழிச்சதுக்கு அப்புறம் விநாயக பெருமான் அங்க சிவபெருமானுக்கு பூஜை பண்ணார். அதனால அந்த ஊருக்கு கணபதீஸ்வரம் அப்படின்னு பேர் உண்டு. சுவாமிக்கும் கணபதீஸ்வரன். அங்கேயே உத்தர பசுபதீஸ்வரரும் இருக்கார். அவர் யாருன்னு பின்னாடி பார்க்கலாம். இந்த ஊர்ல தான் சிறுதொண்ட நாயனார் பிறந்தார். அவ அம்மா அப்பா அவருக்கு வச்ச பேரு பரஞ்சோதி. அவர் மாமாத்திரர் வம்சத்துல பிறந்தார். அதான் மூலிகை வைத்தியம் பண்றார். He was very good in it. அதை தாண்டி இவர் சிறந்த போர் வீரன், சிவபக்தர். அவர் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து காஞ்சிபுரம் வந்தார். சோழ, சேர, பாண்டிய, பல்லவ நாடு இல்லையா? சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்துன்னு சொல்லுவா இல்லையா? தொண்டை நாடு பல்லவ ராஜ்யம் இருந்து நார்த் தமிழ்நாடு, சவுத் ஆந்திரான்னு வச்சுக்கலாம். எல்லாம் மெத்த படிச்சவா இருந்த இடமா, சான்றோர்கள் இருந்த இடம். காஞ்சிபுரம் was a seat of learning, கடிகாஸ்தலம். இவர் அங்க வந்தப்ப மகேந்திரவர்ம பல்லவன் ஆட்சி. மகேந்திரவர்ம பல்லவன் சிற்பக்கலையில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். மகாபலிபுரத்துல அவர் தான் கலங்கரை விளக்கம் ஃபர்ஸ்ட் அவர் பேர் தான் கட்டப்பட்டது. காஞ்சிபுரத்துல யூனிவர்சிட்டி இவர் தான் கட்டினார். அப்புறம் இவரே ஸ்காலர் தான், நிறைய எழுதியிருக்கார், சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்கார். அப்ப பரஞ்சோதி பல்லவ சேனையில சேர்ந்தார். மகேந்திரவர்ம பல்லவனுக்கு அப்புறம் அவரோட சன் நரசிம்மவர்மன் வந்து ராஜா. நரசிம்மவர்மன் மாமல்லன், கிரேட் ரெஸ்லர். அதனாலதான் மாமல்லபுரம் அப்படின்னு பேரும் வந்தது. அவர் பீரியட்ல தான் அங்க பஞ்சரதம்னு சொல்லுவா இல்லையா, அந்த சிற்பங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டது. சிவபக்தரும் கூட. பரஞ்சோதியோட திறமையை பார்த்து அவரை பல்லவ சேனைக்கு சேனாதிபதி ஆக்கினார். 2 பேரும் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இங்க பல்லவர்கள் இருந்த மாதிரி கொஞ்சம் நார்த் கர்நாடகா சைடுல சாளுக்கியர்கள். பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் போர் நடந்தது. நரசிம்மவர்ம பல்லவனும் நம்ம பரஞ்சோதியும் அங்க போன பெரிய சேனையோட போன போருக்கு. சாளுக்கிய ராஜா புலிகேசி வாதாபியில கோட்டைக்குள்ள இருந்தார். வாதாபி இஸ் பிரசன்ட் பாதாமி, த நார்த் பெல்காம் டிஸ்ட்ரிக்ட். இந்த கோட்டையை வந்து எப்படியா தகர்க்கணும் அப்படின்னு பரஞ்சோதி அப்படியே கோட்டையை அப்படியே சுத்தி சுத்தி வரும்போது பார்த்தா ஒரு இடத்துல விநாயகரோட விக்கிரகம் இருந்தது. சுவாமியை வேண்டிண்ட. பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் நடந்த சண்டையில பல்லவர்கள் தான் ஜெயிச்சா. அங்கேன்னு வரும்போது பரஞ்சோதி அந்த விநாயகரையும் எடுத்துன்னு வந்தார். ஜெயிச்சதான் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரஞ்சோதிக்கு மரியாதை பண்ணார். பரஞ்சோதி எனக்கு இது போதும், நான் பக்தி பண்ணணும்னு. ராஜாவும் சிறந்த சிவபக்தர். அதனால he relieved him of his official duties. நிறைய செல்வம் கொடுத்து அவரை அனுப்பிச்சு விட்டார். பரஞ்சோதி இப்ப தன்னோட சொந்த ஊரான திருச்செங்காட்டங்குடிக்கு திருப்பி வந்தார். இந்த விநாயகரையும் எடுத்துன்னு வந்தார். அந்த விநாயகர் இப்ப எங்க இருக்குங்கிறது 2 வருஷம் இருக்கு. சில பேர் செங்காட்டங்குடி கோவிலே இருக்குங்கிறா, சில பேர் திருவாரூர்ல இருக்குன்னு சொல்றா. அவர் இங்க வந்த அப்புறம் திருவங்காட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். சீராளன் அப்படின்னு அவருக்கு ஒரு பையனும் பிறந்தார். இவர் சிவபக்தி பண்ணார். இவர் சிவனடியார்களுக்கெல்லாம் துண்டு பண்ணணும்னு நினைச்சார். அவளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணணும். அன்ன கொடி ஏத்தினார்.
இவரோட அன்னதானத்துல எவ்வளவு சிறப்பா இருக்கும்னு சேக்கிழார் பெருமான் பாடியிருக்கார். என்னெல்லாம் இவர் பரிமாறினா சாப்பாடு போட்டார் அப்படின்னு சேக்கிழார் 63 நாயன்மார்களும் பத்தி பாடியிருக்கார் இல்லையா. பெரிய புராணம் 12 திருமுறையில 12வது திருமுறை இவரோட பெரிய புராணம் தான். இவர் இவ்வளவு சிறப்பா தொண்டு பண்றத பார்த்து எல்லாரும் ஆஹா இவ்வளோ பெரிய தொண்டனப்பா நீ அப்படின்னா, நிற குடம் எப்பவுமே தழுப்பாது இல்லையா. திருவள்ளுவர் கூட திருக்குறளை சொல்லியிருக்காரே, அணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இல்ல நான் பெரிய தொண்டன் இல்ல, சிறு தொண்டன் அப்படின்னா அதனால அந்த பேரே அவருக்கு நினைச்சது. இப்படியே ஸ்மூத்தா போயிட்டே இருந்துதா. இந்த பகவான் விடுவாரா? பக்தர்களை சோதனை பண்றதுதானே வழக்கம். ஏன் நம்ம தங்கமே எடுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மினரல் அந்த ஓர் வந்து ஜொலிக்காது. தங்கத்தை புடம் போடுறதுன்னு சொல்லுவா இல்லையா, நெருப்பில் இட்டு அடிப்பா ஜொலிக்கிறதுக்கோசரம், ஜுவல்ஸ் பண்றதுக்கோசரம். பக்தர்களையும் சோதிச்சு கடைசியில பகவான வாழ ஆட்கொண்டுடுவா இல்லையா. சிவபெருமான் வந்தார், தனியாதான்ப்பா வந்தாரு, அம்பாள் வரல. ஏன்னா இவர் என்ன கேட்க போறாரோ அது அம்பாடுறது விடவே மாட்டா. எப்படி தெரியுமா வந்தார்? ஒரு பைராகி சாமியார் மாதிரி வந்தார். தலையில ஜடமுடி, கழுத்துல கபால மாலை, கையில திருசூலத்தோடு வந்தார். அன்னைக்கு சிறுத்தொண்டர் வீட்டுல சாப்பிடறதுக்கு யாருமே வரல. யாராவது இருக்காளா பாக்குறேன்னு அப்படியே சிறுத்தொண்டர் அப்படியே போய் பாக்குற சிவனடியாருன்னா கூட்டிட்டு வரேன்னு கிளம்பி போனார். இவர் அந்த பக்கம் போன உடனே நம்ம பைராகி சாமியார் வந்துட்ட. வாசல்ல இவாளுக்கு வீட்டுல வேலை செய்யற சந்தனதாரி இருந்தா. சிறுத்தொண்டர் வீடு தானே அப்படின்னு. ஆமா அவர் வெளியில போயிருக்காரு. அப்படியா அப்படின்னு இவர் நகர்ந்தார். இதை பார்த்தோன்னே உள்ளே திருவங்காட்டு நங்கை இல்ல வாங்க வாங்க சிவனடியார தேடிதான் போயிருக்கார், நம்ம வீட்டுல இன்னைக்கு நீங்க சாப்பிடலாம் அப்படின்னா. இல்லம்மா பெண்கள் மட்டும் தனியா இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன், இந்த கோவில் பக்கத்துல இருக்க மரத்துக்கடியில உட்காந்துட்டு இருக்கேன், உங்க வீட்டுக்கார் வந்து சொல்லு, வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னா அவர் போயிடுறாரு. இங்க திருவங்காட்டு மங்கைக்கு ஒரே டென்ஷன். இப்ப மாதிரி அப்ப என்ன செல்போனா இருக்கு, உடனே வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எங்க அவரை காணுமே இந்த சிவனடியாரையா போயிட போறாருன்னு டென்ஷன் பார்த்துட்டே இருந்தாரா. அங்கே சிறு தொண்டர் அப்படியே சோகமா வந்தார். அலைஞ்ச தெரிஞ்சு யாருமே இல்லைன்னு. இங்க நிமிர்ந்து பார்த்தா திருவங்காட்டு நங்கை சிரிச்சுன்னு இருக்கா, அப்படியே ஆர்வமா பார்த்துட்டு இருக்கா. என்னம்மா சிவனடியார் வந்துட்டாரா, உள்ள உட்காந்துட்டு இருக்காரா? இல்ல வந்தாரு, இந்த கோவில் பக்கத்துல மரத்துக்கடியில உட்காந்துட்டு இருக்கேன்னா நீங்க போய் கூட்டிட்டு வாங்கோ, சமையல் ரெடியா இருக்கு. சிறு தொண்டர் அங்க அந்த சிவனடியாரை தேடி போனார். அவரை பார்த்தோன்னே இவருக்கு அப்படியே ஈர்ப்பு இருக்காதா, அப்படின்னா பகவான் இல்லையா. நமஸ்காரம் பண்ணார். நீர் தான் சிறு தொண்டரோ? அப்படிதாங்க எல்லாரும் சொல்லுவா. எங்க வீட்டுக்கு வந்து இன்னைக்கு சாப்பிடணும், நான் உத்தராதிபதிப்பா, நார்த் இந்தியாலேன்னு வந்திருக்காராம். அதனாலதான் அங்க உத்தர பசுபதீஸ்வரர் சன்னதி இருக்கு. நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான்ப்பா சாப்பிடுவேன். ஆஹா அஹோ பாக்கியம், கண்டிப்பா எங்க வீட்டுல வந்து சாப்பிடணும். நம்ம சாப்பிடக்கூடியதை உன்னால செய்ய முடியாது. இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பா செய்ய, சிவனடியாருக்கு என்ன தெரியும் அது கண்டிப்பா செய்யணும்னு ஒரு சங்கல்பம் வச்சுட்டு இருக்கேன். அப்படியா, நான் பிள்ளைக்கறி தான்ப்பா சாப்பிடுவேன். இவர் முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்படியா, சரி சமைச்சிட்டு உங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு வீட்டுக்கு, இங்கே இருந்தா போயிடாதீங்க அப்படின்னு வீட்டுக்கு போற. இவர் வீட்டுக்கு போனோன்னு திருவங்காட்டு நங்கை எங்க சிவனடியார் வரலையா? இல்லம்மா அவர் பிள்ளைக்கறி கேட்டார், அதை ரெடி பண்ணிட்டு நம்ம அவரை கூப்பிடலாம். அவன் முகத்தையே ஒன்றும் ரியாக்ஷனே இல்லை. 2 பேருமா சேர்ந்து தன்னோட மகனான சீராளனையே சிவனடியாருக்கு சமைச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சமைச்சுட்டான். ரெடியான உடனே போய் சிவனடியார கூட்டிட்டு வந்துட்டான். இலை போட்டு பரிமாறியாச்சு. அவரை உட்கார்ந்தாரு. நான் சாப்பிடும்போது இன்னொரு சிவனடியாரோட தான் சாப்பிடுவேன். சிறு தொண்டருக்கு என்ன பண்ணவும் தெரியல, ஒருத்தர் கிடைக்கிறதே எனக்கு கஷ்டமாச்சு, இவர் கேட்டாரு இப்படி பண்ணியாச்சு, இன்னும் சிவ தொண்டருக்கு எங்க போறது? ஏப்பா நீ கூட விபூதி தான் இட்டு இருக்க, சரி நீ என்னோட உட்கார்ந்தார். அவருக்கும் இலை போட்டு பரிமாறப்பட்டது.
திருப்பி இவர் ஏதோ கேட்குற மாதிரி இருந்ததா உடனே சிறுத்தொண்ட நாயனார் சாப்பிட்ற மாதிரி இலையில கை வச்சார். உடனே அவர், என்னப்பா இது 6 மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ற, நானே பேசாம இருக்கேன், நீ தினம் தினம் சாப்பிட்ற, என்ன அவசரம் சாப்பிட்றதுக்கு? அங்க கோவில் கிட்ட உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த ஊர் மக்கள் சொன்ன, உன்னோட பையனை பார்த்தி சரி ரொம்ப சிறந்தவன் சொன்ன, அவனை பார்க்கணும், அவனை கூப்பிடு. அவன் வர முடியாது, அவன் உதவ மாட்டான். கூப்பிடுப்பா. இல்ல, அவன் வர முடியாது, 2 பேருமா போய் கூப்பிடுங்க. போனா சிறுத்தொண்டர், மைந்தா வருக அப்படின்னு கூப்பிட்டார். எங்க மைந்தன் தான் இலையில இருக்காங்க. திருமங்காட்டு நங்கி சீராளா சிவனடியார் கூப்பிடுறார், வாப்பான்னு கூப்பிட்டார். பார்த்தா சீராளன் வாசலேருந்து அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி வரான். அவனை பார்த்த உடனே அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், கட்டிண்டா. அப்படியே என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்த்தா இலையில பரிமாணது இல்ல, இலையும் இல்ல, சிவனடியாரும் இல்ல. அங்க சிவபெருமான் அம்பாளோட முருகப்பெருமானோட காட்சி கொடுத்தார், சோமாஸ்கந்தரா காட்சி கொடுத்தார். 3 பேரும் பக்தி பண்ணா இல்லையா, பேர்பட்ட பக்தி. பட்டினத்தார் கேள்விப்பட்டிருப்பீங்க, காவேரி பூம்பட்டினத்துல பிறந்தார் பெரிய செல்வந்தர். அவர் எல்லாமே வேண்டாம் அப்படின்னு விட்டு பகவான் மேல பக்தி. அவர் பக்தியை பத்தி பாடும்போது என்ன சொன்னாரு தெரியுமா, என்னால சிறுதொண்டர் மாதிரி பக்தி பண்ணவே முடியாது பகவானேன்னு பாடியிருக்காரு. அப்பேற்பட்ட பக்தி இவரோடது. அப்புறம் நம்ம அப்பர் சுவாமிகளும் திருஞான சம்பந்தரும் திருச்செங்காட்டங்குடிக்கு வந்த போது இவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அப்புறம் செங்காட்டங்குடி பதிகத்துல சிறுத்தொண்டர் பத்தியும் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார். இன்னைக்கு நாம சிறுத்தொண்ட நாயனார் பத்தி பார்த்தோம். அவர் மாமாத்திரர் குலத்துல பிறந்தார், போர் வீரனா இருந்தார், சேனாதிபதியாகவும் இருந்தார். எல்லாமே வேண்டான்னு சிவனடியார்கிட்ட தொண்டு பண்ண ஆரம்பிச்சார். பகவானார சோதனை பண்ணார், அதுல பாஸ் பண்ணிட்டார். நாயன்மார்ல ஒருத்தராக. இதே மாதிரி நம்ம திருமங்கை மன்னன் பார்த்தோமே, போர் வீரனா இருந்தார், அடியார்களுக்கு சேவை பண்ணார், ஆழ்வாரானார். நாம எந்த குலத்துல பிறந்திருக்கோம், எப்படி இருக்கோங்கிறது கணக்கு கிடையாது. பகவான் மேல உள்ள பக்தி தான். எல்லாரும் அவளை நம்ம ஆழ்வாராகவும் நாயன்மாராகவும் போற்றோம் இல்லையா? நாம இன்னைக்கு பார்க்கும்போது காஞ்சிபுரம் கடிகாஸ்தலம் சொன்னேன் இல்லையா? எஸ், இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் சென்டர். அங்கே எல்லாமே சொல்லி கொடுத்திருந்தா. அதை தாண்டி ஸ்கிரிப்சர்ஸ், நம்ம வேதங்கள் இருந்தது, புத்திஸ்ட் டெக்ஸ்டும் சொல்லி கொடுத்திருந்தா, ஜெயினிஸ்ட் டெக்ஸ்டும் சொல்லி கொடுத்திருந்தா, ஆர்கிடெக்சர், சயின்ஸ் எல்லாமே சொல்லி. ஆனா இதே மாதிரி நார்த்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருந்தது, நாலந்தா யூனிவர்சிட்டி, ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி, பெரிய லைப்ரரி இருந்தது. அங்கேயே எல்லாமே கத்து கொடுத்துட்டு இருந்தா. ஃபாரின்ல இருந்தா அங்க வந்து படிச்சுட்டு இருந்தா. ஆனா ஃபாரின் இன்வேடர்ஸ் வந்து அதை அழிச்சுட்டா, தீ வச்சுட்டா. தெரியுமா? கழுதைக்கா தெரியும் கற்பூர வாசனை. அந்த காலத்துல உலகத்துல மற்ற இடம்லாம் பார்பேரியன்ஸ், சிவிலைசேஷன் இல்லாதப்ப we were well civilized. தெரியுமா? we had great people, doctors, astronomers, எல்லா விதத்துக்கு சயின்டிஸ்ட் எல்லாமே இருந்தது. டாக்டர்ஸ் சொன்னா சுஷ்ருதா பத்தி திருப்பி சொல்லிட்டே இருக்கும். அவரோட சிலை கூட ஆஸ்திரேலியால ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில இருக்கு இல்லையா? ஃபாதர் ஆஃப் சர்ஜரின்னு வில்லியம் ஹார்வே தான் பிளட் சர்க்குலேஷன் பத்தி கண்டுபிடிச்சார் அப்படின்னு படிச்சிருக்கோங்க. இல்ல, இவர் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி பார்த்தா பிளட் சர்க்குலேஷன் பத்தி தெரியாம இருந்திருக்குமா? அவரோட எழுத்துக்கள்ல பிளட் சர்க்குலேஷன், ஹார்ட், பிளட் நியூட்ரியன்ஸ் கேரி பண்றதுன்னு நிறைய இருக்கு. நிறைய பேர் அவருக்கு முன்னாடி உள்ள பல பேரோட இதுலயும் எழுத்துக்களையும் இருக்கு. எஸ், we were very great. நம்ம நாட்டில் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எவ்வளோ ஃப்ளரிஷ் ஆயிருந்தது, எவ்வளோ சிறப்பாக இருந்தது இல்லையா? அது எப்படி ஆர்ட் எப்படி வந்து ஃப்ளரிஷ் ஆகும்? மக்கள் வந்து செல்வந்தர்களாகவும் பீஸ்ஃபுல்லாக இருந்தா தானே? எஸ், பீப்புள் வேர் வெரி பீஸ்ஃபுல், ரொம்ப சௌரியமாக இருந்தா நம்ம நாட்டில். அதனால தான் எல்லாமே ஃப்ளரிஷ் ஆச்சு. அப்படிப்பட்ட பாரதம் இப்போ திரும்பி வரணும். அதுக்கு நாம தான் முயற்சி செய்யணும். நீங்க கண்டிப்பா செய்யணும். Will you do it, children? Yes. Now it is question time. சிறுத்தொண்ட நாயனாருக்கு அவன் அம்மா அப்பா என்ன பேர் வச்சா, அவர் எந்த ஊர்ல பிறந்தார்,
அந்த ஊருக்கு இன்னொரு பேர் உண்டே, அது என்ன? நாயன்மார்கள் பத்திலாம் ஒருத்தர் பாடியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? 12 திருமுறையில 12வது திருமுறை அது என்ன? யார் பாடியிருக்கா? அப்புறம் இன்னைக்கு ஒரு திருக்குறள் சொன்னேன் இல்லையா? அந்த திருக்குறள் மனப்பாடம் பண்ணுங்கோ. சேர சோழ பாண்டிய பல்லவ ராஜாக்கள் ரெண்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். That's all for today. See you in the next episode. Hari Om.